வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது போல. இப்படி வீடியோ போட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கண்டென்ட் அப்படியே குவிஞ்சு கொட்டுது. ஒரு சைடு என்னடானா பெரம்பூர்ல விஜய்க்கே பிரச்சனையா, அதாவது ஒரு கட்சியோட தலைவருக்கே பிரச்சனைன்னு சொல்றாங்க. எதுலடா பிரச்சனைன்னு கேட்டா அவருடைய சின்னத்துல பிரச்சனை, இன்னொன்னு அவருடைய கட்சி பேர்லயே பிரச்சனை அப்படின்றாங்க. இன்னொரு சைடு என்னடானா நம்ம புலிப்பட விவகாரம். அதாவது உங்களுக்கே தெரியும், எங்க அண்ணா ஆல்ரெடி அந்த 15 கோடி சம்பளத்துக்கு அதிகமா வாங்கி மறைச்சு அப்புறமா 1.5 கோடி கட்ட சொன்னாங்க பாருங்க. ஆனா அதை கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு எங்க அண்ணன் சுத்தின்னு இருந்தாரு பாருங்க. அந்த படத்தோட கேஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க விஜய் தரப்புல இருந்து. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு என்னடான்னா விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி எங்க அண்ணனோட வழக்கு வரப்போறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்களோட ஃபேமிலி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி வரப்போகிறது. அன்னைக்கு விஜய் ஏதாவது தப்பா சொன்னாலோ இல்ல சங்கீதா அவர்களின் மனம் நோகும் வகையில் விஜய் ஏதாவது அபிடவிட் ஃபைல் பண்ணா விஜயோட தண்டவாளங்கள் அனைத்தும் கொட்டப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதா மேம் சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு டீடைல்டு கலவையா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அவருடைய டிவோர்ஸ் பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஜய்க்கு அப்படி பெரம்பூர்ல என்னதான் புது சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்றத டீடைல்டா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது உங்களுக்கே தெரியும், தாவேகாவோட தலைவர், தாவேகான்னு கூட சொல்லக்கூடாது, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னாதான் கரெக்டா இருக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல போட்டி போடுறாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா டிவிகே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு எல்லாமே சுத்திட்டு இருக்காங்க. அதாவது டிவிகேன்னு கூட சில பேர் கலாய்ப்பாங்க, நீங்களே நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்க. சோ டிவிகே கட்சி சார்பாக விஜய் நிற்கிறார். என்ன சின்னத்துல நிற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா விசில் சின்னம். பா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்பா, கான்செப்டுக்குள்ள வாப்பா அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க. சோ டிவிகே சார்பா விஜய் நிக்கிறாரு, விசில் சின்னத்துல நிக்கிறாரு. அவங்க கட்சி தோழர்கள் எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு சுத்தின்னு இருக்கிறாங்க. அதாவது அந்த பிரச்சாரம் வண்டியில இருக்கட்டும், இல்ல வீடு வீடா போய் கேன்வாசிங் பண்றவங்களும் டிவிகே விசில். அங்க விஜய் பேரை சொல்லுவாங்களான்னா அது கூட மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரம்பூர்ல விஜய் நிக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ மோஸ்ட்லி என்ன செய்யறாங்கன்னா டிவிகேக்கு போடுங்க, விசிலுக்கு போடுங்க, இப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த கான்ட்ரரி என்ன நடக்குதுன்னா விஜய்க்கு இங்கதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிய நீங்க தமிழ்ல சொல்லும் போது தா-வா-கா சொல்லுவாங்க. இது தமிழக வாழ்வுரிமை கட்சி. சோ தா-வா-கா சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை தா-வே-கான்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ தமிழ்ல சொல்லும் போது இந்த ரெண்டு கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, தா-வா-கா தா-வே-கான்னு போயிடும். பட் இங்கிலீஷ்ல சொல்லும் போதுதான் இங்க பிரச்சனை. இப்போ விஜய் கட்சி என்ன சொல்றாங்க, டிவிகேன்னு சொல்றாங்க. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாகவும் வேட்பாளர் அங்க பெரம்பூர்ல நிக்கிறாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி யாருன்னு உங்களுக்கே தெரியும், வேல்முருகன் சாரோட கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்போ அங்க இருக்கிறவங்க ஓட்டு பிரச்சாரத்துல அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னு இப்ப ஓட்டு கேட்டுன்னு சுத்துறாங்களா, அவங்களும் டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க, டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க அவங்களும் கேட்டுன்னு சுத்துறாங்க. ஏன்னா தமிழ்ல தான் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி தா-வா-காவா போவோம். ஆனா இங்கிலீஷ்ல அதை சொல்லும் போது அதுவும் என்னவா மாறுது, டிவிகேவா மாறுது. சோ அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அவங்களும் கேட்டுன்னு சுத்துறாங்க. நீங்க யோசிக்கலாம், பா என்னப்பா இது டபுள் தமாக்கா தானே, விஜய் கட்சியும் டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியும் டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ விஜய்க்கு தானே இது லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த விஜய் கட்சியின் டிவிகேக்கு சிம்பிள் பாத்தீங்கன்னா விசிலு, ஆனா இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகேக்கு சிம்பிள் பாத்தீங்கன்னா கேமரா. சோ இந்த சைடு ஒரு கும்பல் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு போகுது. இந்த சைடு ஒரு கும்பல் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, கேமரா சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கும்பல் சுத்துது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய ஆட்டோ பிரச்சாரத்துல டிவிகே கட்சிக்கு கேமரா சின்னத்துல வாக்குகள் தாருங்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பிலையும், டிவிகே கட்சிக்கு விசில் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பிலையும் ஆட்டோ பிரச்சாரங்கள் நடைபெறுவதால் தற்போது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது அங்க பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா மிக பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு.
ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, டிவிக்கேன்றது ஒரு புது கட்சி, விசில் சிம்பலும் புதுசு. எஸ், விஜய் நிக்கிறாரு, ஒரு ஃபெமிலியர் தான். பட் இருந்தாலும் தி அதர் சைட்ல டிவிக்கு ஓட்டு போடுங்க, கேமராக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு சைடு கும்பல் சுத்தினா இது மிகப்பெரிய ஏழ்றையா போய் விஜய்க்கு முடிஞ்சிருக்கு. அதாவது மக்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, விஜய் சார் வந்து விசில் சின்னத்துல நிக்கிறாரா இல்ல கேமரா சின்னத்துல நிக்கிறாரா அப்படின்னு விஜய் ரசிகர்களே கன்ஃபியூஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அங்க என்னமோ உதயசூரியன் தான் லாஸ்ட்ல ஜெயிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்துட்டு இருக்கு. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட போயிட்டு டிவிகே, அதாவது விஜய் கட்சி சார்பா முறையிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க பாருங்க, அவங்களும் டிவிக்குன்னு சொல்லி சுத்தி இருக்காங்க, என்னங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு இவங்க முறையீடு செய்ய, தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்பா இதெல்லாம் நீ இங்க பேசக்கூடாது, நீ கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, நாங்க கட்சி தொடங்கி பல வருஷம் ஆகுது. தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஃபர்ஸ்ட் வச்சது நாங்க தான், இங்கிலீஷ்ல டிவிக்கேன்னு ஃபர்ஸ்ட் வச்சது நாங்க தான். சோ நாங்க தான் உரிமை கொண்டாடணுமே தவிர்த்து நீ உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட 2 தரப்பும் பெரிய வாதத்தை வச்சு சண்டை போட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம சைட்ல இருந்து நம்ம யோசிப்போம், யார் தான் இந்த டிவிகேவை யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்களுதுனா தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஓகே, தமிழக ஃபர்ஸ்ட் வார்த்தை டி தான் யூஸ் பண்ண முடியும், வேற வழி கிடையாது. சோ இவங்களும் டி வச்சுக்கலாம், இவங்களும் டி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, இவங்க கழகம் இவங்க கட்சி. சோ தமிழக வெற்றி கழகமும் சரி, தமிழக வெற்றி கழகம் கட்சியும் சரி, கேவை தான் யூஸ் பண்ண முடியும், 3வது வார்த்தை. சோ டியும் கேவியும் யாரும் மாத்த முடியாது, இவங்க 2 பேரும் வந்து டி கேவை யூஸ் பண்ணி தான் ஆக முடியும். இப்போ நடுவுல இருக்கிற விய யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சின்னதா நம்ம பார்க்கலாம். இப்ப இவங்க என்ன, வெற்றி கழகம், சோ வி ஈல போகுது. இவங்க என்ன, தமிழக வாழ்வுரிமை, அப்போ வி ஏல வருது. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, வி இ வி ஏ. இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க இந்த அட்டெண்டன்ஸ் ஆர்டர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அட்டெண்டன்ஸ் ஆர்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஏல யார் யார் பேர் இருக்கோ அவங்க வந்துருவாங்க, அடுத்தது பி ல இருக்கிறவங்க வருவாங்க, அடுத்தது சி ல இருக்கிறவங்க வருவாங்க, இதே ஆர்டர்ல தான் போவோம். சில டைம் என்ன ஆயிடும்னா, பி ல ஒரு 4-5 பேர் இருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் எடுத்துக்கோங்க, பெர்னார்ட், BE ஸ்டார்ட் ஆகும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் பார்பரான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு BA ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ யாருது ஃபர்ஸ்ட் வரும், பார்பரா வருமா பெர்னார்ட் வருமானா பார்பரா தான் வரும். ஏன்னா அடுத்த லெட்டர் பார்ப்பாங்க. இப்போ பிக்கு அடுத்தது எந்த லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், அவங்களுக்கு ஏ, எந்தி இ. சோ ஏ வரணுமா ஃபர்ஸ்ட், இ வரணுமா ஃபர்ஸ்ட்னா ஏலா வரணும். சோ பார்பரா ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, அதுக்கு அடுத்ததுதான் பெர்னார்ட் வரும். கரெக்டாங்க, இது நியாயம் தானே. இப்போ இவங்கள்ட்ட எடுத்து பார்ப்போம். இப்ப 2 பேருக்கும் செகண்ட் லெட்டர் வி ல ஸ்டார்ட் ஆகுது, பட் வெற்றி கழகத்துக்கு வி ல போகுது, ஆனா வாழ்வுரிமை கட்சிக்கு வி ஏல வருது. சோ சட்டப்படி விக்கு யாரு சொந்தம் கொண்டாடணும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தானே, ஏன்னா அவங்க தான் வி ஏல இருக்காங்க, இவரு வி ல இருக்காரு, நெக்ஸ்ட் தான் இவரு. சோ யாருக்கு இந்த வி போய் சேரணும்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான் போய் சேரணும். சோ டிவிக்கேன்னு யார் சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். சோ தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்து இருப்பாரு, இவனுங்க ஒரு சைடு வந்து விசில்ன்றானுங்க, கேமரான்றானுங்க, டிவிக்கேன்றானுங்க, ஆனா தலை சுத்தின்னு இருப்பாங்க. பட் யாருமே வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது தேர்தல் நடத்தும் அலுவலரால. பிகாஸ் அவங்களும் ஏங்க அவங்க வந்து எப்பயோ எஸ்டாப்ளிஷ் பண்ண பாத்தீங்க, இவங்க இப்பதான் தொடர்ந்தாங்க. இத்தனைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து ஆல்ரெடி கோர்ட்ல ஒரு கேஸே போட்டிருக்காங்க, இவங்க என்ன டிவிக்கேன்னு வச்சிருக்காங்க, இவங்க பேரும் எங்க பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் கேஸே போட்டிருக்காரு. அந்த கேஸும் நீதிமன்றத்துல தான் இருக்கு. சோ யாருக்கு போய் சேர போகுதுன்னு தெரியல. பட் பெரம்பூர்ல வந்து பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இதால ஓட்டு உடையுமா தம்பினா, எஸ் டெஃபினெட்லி. ஏங்க கொஞ்சம் எளிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து டிவிக்கே ஓட்டு போடலான்னு இருக்கிறாங்கன்னு கூட நினைச்சுக்கோங்களேன். டிவிக்கே ஓட்டு போடலான்னு இருக்கும்போது திடீர்னு கேமரா சிம்பிள்னுவாங்க. அப்ப அவங்க அங்க போயிட்டு ஏங்க படிச்சவங்க போய் அந்த ஓட்டு மிஷின் பக்கத்துல நின்னாலே கொஞ்ச நேரத்துல அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எந்த சிம்பிள் எங்கப்பா இருக்குது, அது முன்னாடியே தான் இருக்கும் அந்த சிம்பிள். இப்ப உதயசூரியனுக்கு தான் போட வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம், முன்னாடியே தான் இருக்கும் சிம்பிள், இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல பதற்றம் ஆயிடுவாங்க. யாரு படிச்சவங்க போகும்போது, இன்கேஸ் படிக்காதவங்க போகும்போது அவங்க ஆல்ரெடி பதற்றத்துல இருப்பாங்க. இதுல விசிலா கேமரா உதயசூரியனா போகும்போது விசிலி கேமரா கன்ஃபியூஷன் ஆகி லாஸ்ட்ல பாட்டு உதயசூரியன்ல வந்து பாத்தீங்கன்னா குத்திட்டு வர போறாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெரம்பூர் தொகுதியில போயின்னு இருக்கு. சோ தேர்தல் நடத்தும் அலுவலர் டிசிஷன் எடுப்பாரு. பட் அது ஒன்னும் பெரிய டிசிஷன் அவங்களால எடுக்க முடியாது. இவங்க விசிலி கேட்டுன்னு சுத்த வேண்டியதுதான், இவங்க கேமரா கேட்டுன்னு சுத்த வேண்டியதுதான். லாஸ்ட்ல விஜய் எப்படி இருந்தாலும் எங்க
ஒண்ணு சொல்லணும்னா எப்படி இருந்தாலும் தோக்கதா போறாரு. இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, நடுவுல வந்து கேமரா சின்னம் வந்து குழப்பாம இருந்தா விஜய் வந்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா அங்க கேமரா ஓட்டு வாங்கியிருக்குமான்னு பார்த்தா கேமரா 10 ஓட்டு வாங்குதோ 20 ஓட்டு வாங்குதோ யாருக்கும் தெரியும். ஏன்னா அங்க என்ன ஓட் பர்சன்டேஜ் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த கலவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரம்பூர்ல நடந்து கொண்டிருக்கு. சரி, இந்த கலவரம் வகையில பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சிக்கல் மேல் சிக்கல் காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு வந்திருக்கிற தகவல் என்னன்னா, சங்கீதா மேடம் சும்மா இருக்க போறது இல்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், டிசம்பர் மாசம் வந்து விஜய் எதிர்த்து சங்கீதா மேடம் வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, டிவோர்ஸ் பெட்டிஷன். அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல என்னென்ன சொல்லி இருந்தாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு வந்து 1999 கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தோம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு குடும்பம் எல்லாம் நடத்திட்டு வந்தோம், எங்களை அப்பப்போ வெளியில கூட்டிட்டு போவாரு, ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போவாரு, நல்லா தான் இருந்தோங்க. பட் 2021 மார்ச் ஏப்ரல் அந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இன்னொரு ஆக்ட்ரஸோட தொடர்பு இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சொல்லி இனிமேட்டு இந்த மாதிரி அடல்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லியும் விஜய் சரிம்மா நான் விட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை நடிகையை விடவே இல்லை. இன்னுமே அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. இது எனக்கு பெரிய மனதளவுல வேதனையா இருக்கு. அவரு வந்து ஃபர்ஸ்ட் எங்களை வெளியில கூட்டு போவாரு, பட் அதற்கு அப்புறமா 2021 அப்புறமா என்ன எங்கேயுமே வெளியில கூட்டு போறதுல, எங்க பசங்களை வெளியில கூட்டு போறதுல அந்த துணை நடிகையோட தான் ஃபாரின் ட்ரிப்பா போறாரு, பிரைவேட் ஜெட்ல போறாரு, எல்லா ஃபங்க்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. இது 10க்கு போட்டோ வேற எடுத்து போடுறாங்க அவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகாரை கொடுத்து, அதனால வந்து நாங்க நிறைய வாட்டி பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துட்டோம், பெரியவங்களை வச்சு பேசிட்டோம், அட்வொகேட்டை வச்சு பேசிட்டோம், பட் விஜய் வந்து அதுல இருந்து மீண்டு வர மாதிரி இல்ல. சோ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா மேடம் வந்து நீதிமன்றத்தை போய் டிசம்பர் மாசம் அணுகி இருந்தாங்க. ஏங்க இது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகானா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல எவனா ஒருத்தன் அக்கா தங்கச்சிக்கு இப்படி துரோகம் பண்ணா நம்ம சும்மா இருப்போமா? ஆனா இப்போ போயிட்டு இவனுங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க, சங்கீதா மேடம் கரைச்சு கொட்டுவானுங்க. இன்னும் தேர்தல் நடத்துற டைம்ல ஒண்டி நீங்க வரீங்கன்ட்டு. ஏண்டா இவ்வளவு வருஷமாவா அவங்க வழக்கு தொடுத்துன்னு தான் இருக்காங்க, இவ்வளவு வருஷமா அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏங்க இப்போ எல்லாருமே என்ன தெரியுமா கேக்குறாங்க, எலெக்ஷன் நடக்கிற டைம்ல மட்டும் நீங்க வரீங்களே, ஏன் இவ்வளவு நாள் வரல அப்படின்னு கதை கேக்குறாங்க. அவங்க மனநிலையில இருந்து பாருங்களேன். ஏங்க ஒரு அதிகாரம் இல்ல, ஒரு பவர் இல்ல, ஒரு சாதா செலிபிரிட்டியா இருக்கும் போது நான் பேசினா கூட நீ என்ன மதிக்க மாட்டேற, என்ன தள்ளி வச்சிருக்கிற, என்ன இவ்வளவு கொடுமை பத்தின்னு இருக்க. எது சாதா செலிபிரிட்டியா இருக்கும்போது, நாளைக்கு நீ ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு மினிஸ்டராவோ ஒரு சிஎம்ஆவோ ஆயிட்டனா நீ எல்லாம் என்ன மதிப்பியாயா அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? சோ உங்களை வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிஎம்கே வந்து அவங்கள ஊக்கம் கொடுத்த டிஎம்கே தான் அவங்கள இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் போட சொல்லுதுன்றதுலாம் என்ன மாதிரி ஒரு மனநிலை நினைச்சு பாருங்க. அவங்களுக்குன்னே ஒரு இயற்கையா தோணல, இப்பவே நீ என்ன மதிக்க மாட்டேற, நாளைக்கு நீ என்ன மதிப்பியாயா ஜெயிச்ச பிறகு. அந்த ஒரு நோக்கத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவருடைய முகத்திரையை மக்கள் முன் நம்ம எடுத்து போய் சேர்க்கணும், மக்கள் கிட்ட சொல்லணும். எல்லாமே என்னவோ விஜய் நல்லவன் நினைச்சுன்னு இருக்காங்க, பட் விஜய் யாருன்றது, யாரு கட்ன பொண்டாட்டி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுத்து இருந்து பார்த்தாங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஜீவன் திரும்புற மாதிரி கிடையாது. சோ வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல அவங்க வந்து பாயிண்ட்ஸா மென்ஷன் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல 28 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கோங்க. இப்போ 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ போட்டிருக்காங்க. ஐ மீன் டேட் வந்து 20ஆம் தேதி. அந்த 20ஆம் தேதி ஒண்ணு விஜய் நேர்ல ஆஜராகி அவரோட அபிடவிட்டை தரணும். ஐ மீன் இவங்க போட்டிருக்காங்களே இந்த 28 பாயிண்ட், இந்த 28 பாயிண்ட்டுக்கும் பதில் அபிடவிட்டை விஜய் தாக்கல் பண்ணணும். நார்மலா கோர்ட் ப்ரொசீடிங் எப்படி போவோம்னா, இப்ப இவங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்ப சங்கீதா போட்டு 1 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 28 வரைக்கும் போயிருப்பாங்க. ஒன்னொன்னுல ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நார்மலா இந்த டிவோர்ஸ் மேட்ரிமோனியல் கேசஸ்ல எதிர் மனுதாரர் ஃபைல் பண்ணும்போது அவர் என்ன பண்ணணும்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்லணும். இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட்ல அவங்க இத பத்தி பேசிருப்பாங்க, விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்க. அப்போ விஜய் தரப்பு என்ன பண்ணணும்னா as mentioned in paragraph 3, 4 and 5 நீங்க இது சொல்லிருக்கீங்க, நான் இதை டினை பண்றேன், இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப அதுல வந்து அந்த துணை நடிகை மேட்டர் முதல் கொண்டு இருக்கு அவங்க போட்டிருக்கிற பாயிண்ட்ல. இப்ப அந்த பாயிண்ட்டுக்கும் விஜய் மென்ஷன் பண்ணணும், நீங்க இந்த பாயிண்ட்ல நான் துணை நடிகையோட கனெக்ஷன் இருக்கிறேன்னு சொல்றீங்க, அது தப்பு.
நான் எந்த துணை நடிகையோட கனெக்ஷன்ல இல்ல, நீங்க வேணும்ட்டே என் மேல குற்றச்சாட்டு போடுறீங்க, நீங்க வேணும்ட்டே என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி, ஒருவேளை இன்கேஸ் எதுனா ஒரு பாயிண்ட்ல எதுனா ஒரு புள்ளி விவரத்துல சங்கீதா அவர்களின் மனம் நோகும் வகையில், பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய திட்டாம அவங்களுடைய மனைவி, அவங்க ஏற்கனவே மன உளைச்சல்ல இருப்பாங்க, அவங்கள போட்டு கிழிச்சுன்னு இருக்கிறாங்க, அவங்கள எவ்வளவு அசிங்கமான வார்த்தையில திட்ட முடியுமோ திட்டின்னு இருக்காங்க. அதுலயே அவங்க ரொம்ப விஜய் மேல காண்ட் ஆயிட்டாங்க. விஜய் மேல இனிமேட்டு விஜயே சேர்ந்து வாழலாம்னு சொன்னாலும் சங்கீதா அவர்கள் சேர்ந்து வாழ்வாங்களான்னா அது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு மனைவிக்கு அந்த மான சூடு சொல்ற கொஞ்சம் இருக்குல்ல, அவங்க கேட்க மாட்டாங்களா, யோ உன் கட்சிக்காரன் என்ன அவ்வளவு அசிங்கமா திட்டினானே, எங்கேயா போய் நீலாம் ஒரு புருஷனா, எங்க யாருன்னா கேட்காம இருப்பாங்களா, நீங்க கேளுங்க. சோ அவங்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் திட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிக காண்டுல போயிட்டாங்க இவங்க மேல. சோ இந்த காண்டுல ஆல்ரெடி இருக்கும்போது விஜய் வேணும்ட்டு வேறு பழிகளை இவர் மீது சுமத்தினால், உதாரணத்துக்கு நான் இது நார்மல் டிவோர்ஸ் கேசஸ் நான் சொல்றேன், இவங்க வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேல பழிய போட்டாங்கன்னு நினைச்சீங்க, உடனே ஒரு ஆண் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஏங்க நான் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அவங்கதான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்கதான் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி போடுவாங்க. இது நார்மலா சில கேசஸ்ல நடக்குது, நான் இதோட லிங்க் பண்ணல, மாத்தி போடுவாங்க. சோ மாத்தி போட்டு நான் நல்லவன் அவங்கதான் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி திருப்பி போடுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஆலிமனி செட்டில்மெண்ட் தரணும், அந்த ஆலிமனி அமௌண்ட்ல நெகோசியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து எக்கு தப்பா போட்டு அடிப்பாங்க. அப்பதான் வந்து ஜட்ஜி வந்து கொஞ்சம் இறக்கம் காட்டுவார்ல, இறக்கம் காட்டு, ஆமாப்பா விஜய் நல்லவர் மாதிரி தான் தெரியுறாரு, சங்கீதாமா நீ தான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது, அதனால நீ கேட்கிற ஆலிமோனியோ நீ கேட்கிற ஃபேவர்லாம் என்னால பண்ண முடியாது, விஜய் கேட்கறதே நான் பண்ணிட்டு போறேன். சோ அந்த மாதிரி ரிப்ளைய வந்து பாத்தீங்கன்னா விஜய் தர நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சோ விஜய் என்ன அபிடவிட் தாக்கல் பண்ண போகிறாரோ அதை பார்த்து விட்டு என் மேல மனம் நோகும் வரை ஏதாவது இருந்தாலோ இல்ல நான் சொன்ன கருத்துக்கு ஆட்சேபனை தெரிவித்து எதனா ஒண்ணு போட்டு தப்பா பண்ணி இருந்தால் நான் எல்லா விவரங்களையும் அவுத்து விடுவதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மனநிலையில சங்கீதா இருக்காங்க. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் 21 பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்ரல் 21 சங்கீதா மேடம் வந்து பிரஸ் மீட்டே தருவாங்க, பிரஸ் மீட்டை சந்திச்சு விஜயின் முகத்திரையை கிழிக்க போறாங்க. அதுல வந்து ஒரு பாயிண்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இப்போ வந்து பப்ளிக்கோட நலன் கருதியோ இல்ல அந்த ஆக்ட்ரஸோட நலன் கருதியோ யார் அந்த துணை நடிகைன்னு நான் சொல்லாம விடுறேன், பட் இன்கேஸ் தேவைப்பட்டால் அவங்களையும் நான் செகண்ட் ரெஸ்பாண்டா சேர்ப்பேன், இதுக்கு நீதிமன்றம் எனக்கு பெர்மிஷன் தரணும் முதல் கொண்டு அவங்க கேட்டுட்டாங்க. சோ விஜய் ஒருவேளை அந்த துணை நடிகையோட நான் லிங்க்ல இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படி இப்படின்னு எதனா போட்டாருன்னா 21 சங்கீதா மேடம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல தாக்கல் பண்ணி தான் ஆகணும். சும்மா சொல்லிட்டு விட முடியாது இவருக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு சும்மாலாம் கேட்க முடியாது, அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்ப அந்த பெட்டிஷன்லயே அவங்க என்னென்ன ஃபேவர் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் வேணாம், டிவோர்ஸ் அப்படியே வந்து முடிச்சு அவுத்து விட்டுருங்க அப்படின்னு கிளீனா கேட்டாங்க. ஏன்னா எங்க 5 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மனுஷன் கிட்ட. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரே வீட்டுல இருந்து இந்த மனுஷன் பேசாம ஏற்கனவே இந்த மனுஷன் எப்படி சுத்துவாருன்னு உங்களுக்கு தெரியும். வெறுப்பதான் சுத்தி இருப்பாரு, தனியாளா ஒண்டி கட்டியா சுத்துற கேரக்டர். வீட்டுல வைஃப் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேசாம ஒரு 4-5 வருஷமா கொடுமை பத்தி இருக்காரு. அவங்களுக்கு பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் போட்டிருக்காரு. சோ அவங்க எவ்வளவு காண்டில் இருந்திருப்பாங்க பாருங்க. சோ எனக்கு முடிச்சு விட்டுருங்க, அவர் அந்த துணை நடிகையிடம் இருந்து வெளியில வருவாரானா வர மாட்டாரு, அவர் வந்து அடிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்ட்டாங்க. 2வது பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வீட்டுல தங்குவதற்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, ஏன்னா நான் யூகே சிட்டிசனு, நான் வந்து வீடு இல்லாம இங்க இருக்கிறேன் சென்னையில, இந்த பெட்டிஷன் முடிகிற வரைக்கும் டிவோர்ஸ் கிராண்ட் ஆகிற வரைக்கும் ஆச்சு என் வீடும் தான் அது, நான் அந்த வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி மாசமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மனுவும் போட்டிருந்தாங்க, இவங்க அட்வொகேட்டோட சேர்ந்து என்ன மிரட்டுறாங்க, என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு இன்னொரு பெட்டிஷனும் போட்டிருந்தாங்க. அது எல்லாம் இந்த ஏப்ரல் 20 வரும். சோ என்ன வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 3வது அவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ் எல்லாரும் கேட்கறது, இது வந்து ஒரு பெண் தான் ஒரு ஆண் கிட்ட கேட்பாங்க, ஒரு ஆண் பெண் கிட்ட கேட்க மாட்டாங்கன்றதுலாம் கிடையாது, எல்லாமே இந்த பெர்மனன்ட் அலிமனி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கேட்பாங்க. அதே மாதிரி எஸ் கிட்டத்தட்ட 25-26 வருஷம் இந்த மனுஷனுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க சங்கீதா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம சும்மா வீட்டுல இருக்கிற பெண்கள் உங்களுக்கு எதுக்கு நாங்க காசு தர்றோம், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தது யாருன்னா அவங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ்.
நார்மலாவே ஜென்ஸ் இந்த டாக் பண்ணுவோம், நான் என்ன சம்பாதிச்சேன், நான் ஏன் உனக்கு தரணும், ஏன்னா நீ நிம்மதியா போய் சம்பாதிக்கிறேன்னா அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி விட்டது யாரு? உன் மனைவி. என் குழந்தைய பெத்துட்டீங்க, குழந்தைய பெத்து நீ பாட்டு போய் சம்பாதிச்சு இருப்ப, அப்ப அந்த குழந்தைய பாத்துக்கிறது யாரு? மனைவி. சோ அந்த 25 வருஷம் அவங்க யாருக்காக வாழ்க்கையை இழந்திருக்காங்க? நீங்க சொல்லுங்களேன். உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தானே. அப்போ ஒருவேளை இன்கேஸ் அவங்க ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸா இருந்தா, அவங்க நடிக்க போய் அவங்க ஃபேமஸ் அவங்க அழகா இருப்பாங்க, ஃபேமஸ் ஆக்ட்ரஸா இருந்தா ஃபேம் ஆகி அவங்க பல கோடி சம்பாதிச்சிருக்கலாம்ல. பட் அதெல்லாம் விட்டுட்டு உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தானே வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. சோ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் அலிமெண்ட் எல்லாருமே கேக்குறதா, அது வந்து அப்புறமா நெகோசியேட் நடக்கும். அது நார்மலா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் டிஃபர் ஆகும். புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை பொறுத்து தான் வந்து அந்த பெர்மனன்ட் அலிமனி செட்டில்மெண்ட்லாம் இருக்கும். சோ அந்த பெர்மனன்ட் அலிமனிய லாஸ்ட்ல அவங்க நெகோசியேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கம்மி பண்ணுன்றதுக்காக தான் விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னா அபிடேவிட்ல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து விஜய் டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் அடிக்ட் ஆயிடுச்சுங்க. இனிமேட்டுலாம் அவங்க தான் சொல்றாங்களே எலெக்ஷனுக்கு அப்புறமாவே கல்யாணத்துக்கு பிளான் பண்ணாங்க. கல்யாணத்தை பாருங்க, எங்க 52 53 வயசுல எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசுங்க 26 வயசு நினைக்கிறேன் ஜேசனுக்கு. அவருக்கு கல்யாணம் பண்ற வயசுல இவரு கல்யாணம் டபுள் 26 52 இருக்கு. டபுள் த வயசுல வந்து பாத்தீங்கன்னா இவரு கல்யாணம் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறாரு. சோ நார்மலா இவரு டிவோர்ஸ்க்கு அக்ரி பண்ணிப்பாரு. பட் என்னன்னா அந்த பெர்மனன்ட் ஆலிமனி அப்புறமா இந்த வீட்டுல தங்குறது, இதுக்காக எப்படின்னா வந்து உள்ள குத்த முடியுமோ குறைய முடியுமோ எதனா பண்ண முடியுமா? ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அம்மாக்கு கடன் குத்துக்கிறாரு, பிள்ளைக்கு கடன் குத்துக்கிறாரு, பெண் பிள்ளைக்கும் கடன் குத்துக்கிறாரு, பொண்டாட்டிக்கும் கடன் குத்துக்கிறாருன்னு கணக்கு காட்டின இந்த மனுஷன் தன் பாக்கெட்ல இருந்து ₹1 எடுத்து பொண்டாட்டி கொடுக்க ஆசைப்படும்ன்றீங்க. இந்த மனுஷன் வாய்ப்பே இல்ல. சோ அந்த பெர்மனன்ட் அலிமனில பிரச்சனை வரும். சோ இங்க இன்கேஸ் அவங்க மனம் நோகும்படி ஒரு ஏதாவது செஞ்சா ஃபுல் வீடியோ, எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட வீடியோ எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், வாட்ஸ்அப் சாட் இருக்கலாம். எது லீக் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உங்களுக்கு அப்படியே கையெத்து கும்பிட்டு ஒன்னு சொல்றதா வச்சல் வாரிசு, இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லாதீங்களா. அவங்களுடைய மனவேதனை, அவங்க வந்து வெளியில கேஸ் போடுறாங்க. அதை வந்து ஏப்ரல் 20ஆம் இந்த கேஸ் ஏன் கரெக்டா வருதுன்னு கேட்காதீங்கடா. அதை போட்டுது நீதிமன்றம் தான், உடனே நீதிபதியை ₹200 ஊப்பின்னு சொல்றாதீங்கடா பிளீஸ். சோ ஏப்ரல் 20ஆம் 21ஆம் 22ஆம் இந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் 23ஆம் கூட சங்கீதா மேடம் எந்த சம்பவம் நினைத்தாலும் செய்யலாம். பிரஸ் மீட்டை சந்திப்பதற்கு அவங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புலிப்படம் வர வந்துச்சு. உங்களுக்கே நல்லா தெரியல, புலிப்படத்துல வந்து 15 கோடி ரூபாவை மறைச்சிட்டாரு. வருமானத்துக்கு அதிகமா சம்பளம் வாங்கி அதை கணக்குல காட்டல. சோ அந்த 15 கோடி நீங்க காட்டல அப்படின்றதுக்காக ₹1.5 கோடி ஃபைன் போட்டாங்க. ஏங்க 21ஆம் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, 21 வருஷம், ஐ மீன் 2021லயே பாத்தீங்கன்னா நீங்க இந்த 1.5 கோடியை கட்டணும் அப்படின்னு வருமான வரித்துறை சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாரு, நீதிமன்றத்துக்கு போயிட்டு, ஏங்க அப்படிலாம் கட்ட முடியாதுங்க. உடனே நீங்க கட்ட முடியாதுன்னு அவர் ஏமாத்தலன்னு நினைக்காதீங்க. அவர் என்னன்னு தெரியுமா வாதாடி இருக்காரு, நீங்க 2016-17 தானே அது இவாட் பண்ண நானு, அப்ப நீங்க அதை 18க்குள்ள கட்ட சொல்லணும்ல, 2018க்குள்ள நீங்க என்ன 2021ல கட்ட சொல்றீங்க, அதெல்லாம் போங்க ஆட்டங்க. நான் நினைச்சேன் விஜய் போயிட்டு, ஏங்க வருமான வரியெல்லாம் நான் ஏமாத்தலைங்க, ஒன்னும் அளவுக்கு அதிகமா எல்லாம் நான் சம்பளம் வாங்கல, நான் கரெக்டா வாங்கியிருக்கேன், கரெக்டா கணக்கு காட்டியிருப்பா அப்படின்னு ஃபைட் பண்ணிருப்பாருன்னு பார்த்தா அப்படி ஃபைட் பண்ணல. எங்க வாங்குறது உண்மைதான், பட் நீங்க அப்பயெல்லாம் அதை வசூல் பண்ணிருக்கணும். நீங்க எங்க 2021ல கேக்குறீங்க? இவர் தான் நாளைக்கு ஊழலற்ற ஆட்சியை தரப்போறாரு. சோ 2021 கட்ட சொன்னாங்க, அதை கட்டல, மேல்முறையீடு போனாரு. மேல்முறையீடுல என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க அவர் போட்ட பெட்டிஷன். எப்பா ரியல் ஹீரோ மாதிரி இருக்காதப்பா, ரியல் ஹீரோவா இருப்பா, டாக்ஸ் எல்லாம் கட்டி தானே ஆகணும், ஏன் இப்படி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பெட்டிஷனை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. சோ 1.5 கோடியை கட்டணும்ன்றதுதான் அர்த்தம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு மனுஷன் பாத்தீங்கன்னா, அந்த 1.5 கோடியை நான் கட்ட மாட்டேன். எப்பா எங்க உச்சத்துல வந்திருக்கிற மனுஷனுக்கு எல்லாம் 1.5 கோடி ஒரு காசாங்க. நீங்க சொல்லுங்களேன், ஏங்க 1.5 கோடியை திரும்ப கட்டிட்டா மேட்டரே முடிஞ்சு போச்சு. ஆனா இவரு 1.5 கோடியை கட்ட மாட்டேன்னு டெய்லி அட்வொகேட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு செலவு பண்ணிருப்பாரு மனுஷன். இப்போ இவர் என்னன்னு போயிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி கிட்ட தானே போச்சு, இப்போ நான் மேல்முறையீடு செய்யறேன் அப்படின்ட்டு டபுள் ஜட்ஜி கிட்ட போகுது இப்போ கேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அவங்களும் பார்த்துட்டு எப்பா நீ கட்டிதான் ஆகணும்னு சொல்ல போறாங்க. சோ இந்த கேஸ்ல எப்படி இருந்தாலும் அவர் ஊழல்வாதி தான் என்று நிரூபிக்கப்படுவார். சம்பளத்துக்கு அதிகமா வாங்கிட்டு அதை மறைச்சவர் தான் விஜய். ஏங்க எங்க வேணாலும் நம்ம தைரியமா சொல்லலாம், தன் சொந்த சம்பளத்தை மறைத்து, அதுவும் வரி பணம்ன்றது என்ன தெரியுமா, மக்களுக்கு போக வேண்டியது.
ஒரு நடிகனா பல 100 கோடி வாங்குறீங்க, அந்த வரி பணத்தை ஏமாத்தலாமா? நீங்களா நாளைக்கு எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பீங்க நான் கேக்குறேன். ஏங்க எப்படிங்க இவர் மக்களுக்கு உண்மையா இருப்பாரு? எல்லா இடத்துலயும் வந்துட்டு நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், நான் அவ்வளவு பணம் இருந்தும் வந்துட்டு இருக்கேன், அவ்வளவு வலிய பொறுத்துன்னு வந்திருக்கேன். என்ன வலி அது? எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன வலி? எதனா பயில் சிகிச்சை பிரச்சனை இருக்கானா? வலிய விட்டு வந்திருக்கேன். நீங்க உங்க அப்புறமா சிரிப்பு வந்துருவாங்க எனக்கு. நீங்க சும்மா இல்லாம போய் ஒரு துணை நடிகை வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் பெட்டிஷன் வாங்குறதுக்குலாம் நாங்க என்னயா பண்ண முடியும்? நீ ஃபாஸ்டா போயிருந்தா கரூர் பிரச்சனையே வந்திருக்காது. 7 hour 8 hour லேட்டா போயிட்டு கரூர்ல பிரச்சனையாந்துக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சோ எல்லா வழியும் யார் ஏற்படுத்தி கொண்டால்னா நீங்கள் தான் மிஸ்டர் விஜய், வேற யாரும் ஏற்படுத்தல. சோ இந்த பஞ்சி டைலாக ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. நீங்க பணக்கார தான் ஏத்துக்கிறோம். எப்பா நீ பணக்கார தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறதா. ஆனா அந்த பணத்தை வச்சுக்கு நீங்க எவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணியானா? கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒண்டி டிசைனா கார் வாங்கினீங்க, உங்க கார் டயர்ல அடிபட்டு செத்து போனவனுக்கு கூட 1 லட்சம் கொடுக்காத ஒரு ஜீவன் தான் நீங்க. தஞ்சாவூர்ல அடிபட்ட பையனுக்கு என்ன குத்தாரு? சோ சரியான கேடு கட்டவர் தான் விஜய். சோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துச்சு, இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. பட் இந்த தற்கொலைகள் பண்ணுறதான் நம்மளால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலையை தூக்கின்னு வந்து ஓட்டு கேட்டாங்க, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் எடுத்து வந்து ஓட்டு கேட்டாங்க, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டூப்பு விஜய கூட்டின்னு வந்து ஓட்டு கேட்டாங்க. இப்போ வந்து ஒரு படி முன்னேறி ஹோலோகிராம் வச்சு ஓட்டு கேட்டுறாங்கன்னா ஏஐ ஜெனரேட் பண்ணி. அதாவது அந்த உங்களுக்கே தெரியும்ல, அந்த லைட் வேவ்ஸ் மட்டும் தெரியும். ஒரு விஜயை வந்து உருவாக்கி இப்படி பக்கத்துல நிறுத்திடுது, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அவர் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் செய்யற மாதிரி, அது ஹோலோகிராம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. லைட் வேவ்ஸை வச்சு இப்படி வச்சுக்கிட்டு பிரச்சாரம் கேட்டு போறானுங்க. கும்போணம் வேட்பாளர் வினோத் நூதன முறையை கையாண்டுள்ளார். அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவருக்காக விஜய் பரப்புரை செய்வது போல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளார். இந்த வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரல். ஏன்னா எவனா ஒருத்தன் குடுக்குடுன்னு ஓடி வந்து முத்தம் குத்துருவான் போல. இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம லாஸ்டா எங்க பார்த்தோம்னா இந்த ஜீன்ஸ் படத்துல பார்த்திருப்போம். ஜீன்ஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பிரஷ் அந்த திடீர்னு பாத்தீங்கன்னா எலும்பு கூடலாம் டான்ஸ் ஆயிடும் பாருங்க. எதனா ஆயிடு போதியா, பாதி விஜய் தெரிஞ்சு பாதி விஜய் கட்டா இது போகுது. எப்படிலாம் பாருங்களேன். ஏங்க இந்த அதுதான் சொல்றேனே, ஒரு எம்எல்ஏன்றதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேவலமா போச்சுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐயோ எம்எல்ஏ வராருன்னு. இப்பெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, புஷியானந்த் ஒரு எம்எல்ஏ, சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு எம்எல்ஏ, ஏங்க அவங்க பொருளாளர் வெங்கட்ராமன் ஒரு எம்எல்ஏ, மரிய வில்சன் ஒரு எம்எல்ஏ, எல்லாம் ஒண்டி கட்டிங்களும் ஒரு எம்எல்ஏ தான். எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சோ ஹோலோகிராம் டெக்னாலஜி வச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஓட்டு கேட்டுன்னு சுத்துறாங்க. நம்மளுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்க போறது இல்லை.